ஹலோ ஃப்ரம் லாஸ் ஏஞ்சல்ஸ். மணி இப்போது ஆல்மோஸ்ட் 6 ஆக போகுது. நான் இப்போ தான் லேண்ட் ஆனேன். ஸோ இது லாஸ் ஏஞ்சல்ஸுடைய பர்பேங்க் ஹாலிவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்போர்ட்டு. ஸோ டைம் இப்போது 8:30 ஆகுது. ரூம் செக்இன் பண்ணிட்டேன். இப்போது ரூமுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இந்த ஃபேமஸ் ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம் இருக்குது. இப்போ நம்ம அதை பார்க்க வந்திருக்கோம். அது என்னன்னா இதுக்கு தான். ஸோ இது மாதிரி இந்த ஒரு சர்க்கிள் இது ஃபுல்லாக பேவ்மெண்ட்டில் ஹாலிவுட் செலிப்ரிட்டிஸ்னுடைய பேர் போட்டு ஒரு ஸ்டார் இருக்கும். ஸோ இது ஒரு ப்ரெஸ்டீஜ். இந்த மாதிரி ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேமில் நம்ம பேர் இருக்கிறது 2500 பேர்த்தினுடைய பேர் இருக்குது. ஹாலிவுட்டில் நடித்தவங்க, டைரக்டர்ஸு, கேமராமேனு எல்லாமே. இது அடுத்த லெவல் ஆஃப் ஆட்டோமேஷன். நம்ம ஆட்டோனமஸ் கார் பார்த்தோம். இது ஆட்டோனமஸ் டெலிவரி ரோபோட்டு. அமேசானில் ஏதாவது ஆர்டர் பண்ணால் இதுவே போய் இந்த வீட்டில் டெலிவரி பண்ணிடும். ஸோ இப்போ நான் ஏதோ கொஞ்சம் பாப்புலர் ஏரியாவுக்கு வந்துட்டேன். இந்த மியூசியம் ஆஃப் இல்யூஷன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் பாப்புலர். திஸ் ஷோஸ் ஐ மீன் ஹாலிவுட். சான் ஃப்ரான்சிஸ்கோ ரிப்ளீஸ் பிலீவ் இட் ஆர் நாட் பார்த்தோம். இது லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கிற ரிப்ளீஸ் பிலீவ் இட் நாட் கொஞ்சம் ஃபேமஸ் அண்ட் ரொம்ப பாப்புலர் வேறு. இப்போது நான் டால்பி தேட்டர் முன்னாடி இருக்கேன். ஸோ இது ஃபேமஸ் பிகாஸ் ஆஸ்கர் இங்கே தான் நடக்கும். உள்ளே போக முடியுமான்னு தெரில, போய் ட்ரை பண்ணி பார்க்கணும். டால்பி தேட்டருக்குள்ளேயும் கூட போக முடியுது. ஸோ இப்போது நான் அந்த டால்பி தேட்டருக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஸ்டெப்ஸ் ஏறி இந்த தேட்டர்னுடைய என்ட்ரன்ஸ் வரைக்கும் போக முடியுது. ஸோ இந்த தடவை ஆஸ்கர்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். எப்படி இந்த இடம்லாம் ஆஸ்கர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்கர்ஸ் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ் டு டால்பி தேட்டர். இவ்வளோ தூரம் நடந்து இப்போ தான் நமக்கு தெரிஞ்ச பேர் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு ஃபேமஸ் தேட்டர், சைனீஸ் தேட்டருன்னு சொல்லிட்டு. இது ஏதோ பயங்கர 1920s என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். நடந்து டின்னர் சாப்பிட வந்துட்டேன். ஸோ இங்கே ஒரு டாக்கோ பெல் இருந்துச்சு, அதுக்குள்ளே பூந்துட்டேன். ஹலோ, குட் மார்னிங். டைம் இப்போது 9:40 சாட்டர்டே மார்னிங். நான் இப்போ எந்திரிச்சு இந்த ஹாலிவுட் சைனை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் லெக் ஆஃப் த பஸ்ஸு முடிஞ்சிச்சு. அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் நிறைய என்னால் பார்க்க முடியுது, ஃபிலிம் லொக்கேஷன் போட்டு. ஸோ ஹாலிவுட் படத்துல எல்லாம் ஏதாச்சும் இந்த பில்டிங்கை பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். இப்போது 10:30 ஆகுது. நம்ம இப்போ கிரிஃபித் அப்சர்வட்டரி வந்திருக்கோம். நமக்கு முன்னாடி தான் கிரிஃபித் அப்சர்வட்டரி இருக்குது. பட் இது அதுக்கு ஃபேமஸ் கிடையாது. இங்கே இருக்கே இந்த ஹாலிவுட் சைன், இதுக்கு தான் ஃபேமஸ்ஸு. எவ்வளோ படத்தில் பார்த்துருக்கோம். இப்போது ஜஸ்ட் ஃபியூ மீட்டர்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கிட்ட போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே போய் அப்சர்வட்டரிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஹாலிவுட் சைன் கிட்ட போகலாம். அப்சர்வட்டரி இப்போ ஒரு மியூசியமாக இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த எக்ஸிபிட்ஸு. ஒரு பழைய காலத்தில் யூஸ் பண்ண டெலஸ்கோப். இந்த பில்டிங்குள்ளே தான் நம்ம பார்த்த டெலஸ்கோப் இருக்குது. இப்போ நம்ம கிரிஃபித் அப்சர்வட்டரியோடைய ஒரு ஆப்சர்வேஷன் டெஸ்கில் இருக்கோம். இங்கேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸுடைய சிட்டி ஃபுல்லாக தெரியுது. சூப்பராக இருக்குது.
எல்லா எவ்வளோ கம்மியான ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வேறு சிட்டிஸ்லலாம் பார்த்தப்போ ஃபுல்லாக ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுதான் லாஸ் ஏஞ்சல்ஸு. ஸோ அப்படியே திரும்பி பார்த்தா ஹாலிவுட் சைனும் சூப்பராக தெரியுது. ஸோ நிறைய ட்ரையல்ஸ் கீழே இருக்குது, நல்லா பாம்பு மாதிரி வளைஞ்சு போகுது. ஸோ இது வந்து இந்த லோக்கல்ஸுக்கு ஒரு ஜாகிங் பாத்து அதெல்லாம் போல். இந்த மாதிரி ஒரு ட்ரையலில் நிறையா பார்த்துருக்கு. ஹாலிவுட் சைனுக்கு பின்னாடி கூட போகலாம் போல். ஸோ நம்ம அந்த கிரிஃபித் அப்சர்வேட்டரியிலிருந்து வந்தாச்சு. இப்போது நான் வந்து எல்ஏல மெட்ரோ எடுக்க போகிறேன். ஸோ அந்த மெட்ரோ ஸ்டேஷனை பார்க்கலாம். நான் பார்த்ததில் அமெரிக்காலேயே கொஞ்சம் மாடர்னான க்ளீனான மெட்ரோ எல்ஏ மெட்ரோ தான். நீட்டாக இருக்குது. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கிராண்ட் சென்ட்ரல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பேர் தான் மார்க்கெட்டாக இருக்குது, ஆனால் இது வந்து ஒரு ஃபுட் கோர்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 கடைகளுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது கிராண்ட் சென்ட்ரல் மார்க்கெட்டில் இருக்கோம். சாப்பிட உட்காந்துருக்கேன். ஏதோ ஒரு சைனா கெஃபேன்னு ஒரு கடை, அதில் உட்காந்து லன்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். லன்ச் முடிஞ்சு நம்ம வெளில வந்திருக்கோம். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா டவுன் டவுன் எல்ஏ. ஸோ நம்ம ஹாலிவுட்லேருந்து பார்த்தோமே பெரிய பெரிய பில்டிங்ஸு, ஸோ அதுக்கெல்லாம் இங்கே தான் இருக்குது. அதற்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த லன்ச்சு முடிச்சிட்டோம். ஸோ நீ அடுத்த ஸ்பாட்டை நோக்கி போயிட்டுருக்கேன். எக்ஸாக்ட்லி நம்ம ஊர் பெட்டி கடை லாஸ் ஏஞ்சல்ஸ் டவுனில் ஒருத்தர் மெக்சிகோலேருந்து வந்து போட்டு உட்காந்துட்ருக்காரு. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா வால்ட் டிஸ்னி கான்சர்ட் ஹால் முன்னாடி இருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் இது ஃபெமிலியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இதை வந்து சிவாஜி படத்தில் பார்த்துருக்கோம். பட் ஆக்சுவலி சிவாஜி படத்தில் வந்து ஸ்பெயினில் இருக்கிற ஒரு பில்டிங், இது வந்து அதே மாதிரி ஆர்கிடெக்சரில் எல்ஏல இருக்கிற பில்டிங். இப்போ நான் வந்து ஒரு அவுட்டோர் ஷாப்பிங் சென்டர் வந்திருக்கேன். அமெரிக்காவில் மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. லீகோ எல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா யாராச்சும் கூப்பிட்டு ஓப்பன் பண்ணி தான் எடுத்து பார்க்க சொல்லணும். டைம் இப்போது 4 ஆச்சு. கொஞ்சம் நேரம் மாலில் சுற்றி பார்த்தேன், காஃபி குடித்தேன், எல்லாம் பண்ணேன். இப்போ சாயந்தரம் ஆச்சு. பீச்சுக்கு போகிற டைமு. நம்ம நீ அடுத்து பீச்சில் பார்க்கலாம். ட்ரெயினில் 45 நிமிஷம் வர்றதுக்குள்ளே இருட்டியே போச்சு. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா வெனிஸ் வந்துட்டேன். வெனிஸுங்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிற பீச்சுக்கு பேர். ஸோ வெனிஸ்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட நம்ம ஊர் பீச் வைப்பு தான் கொடுக்குது. அங்கே இருக்க பீச்சு. இப்போது நம்ம வெனிஸ் பீச்சுடைய ஃபேமஸ் ஸ்கேட் பார்க்கில் இருக்கோம். ஸோ பல வருஷமாகவே இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிறைய வீடியோ கேம்ஸில் கூட இதை டெபிக்ட் பண்ணியிருப்பாங்க. இருட்டுக்குள்ளே தெரியறனா அவ்வளோதான் தெரியுது. வெனிஸ் பீச் வந்தாச்சு. மெரினா பீச் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இப்போ வந்தால் தான் யோசிக்கிறேன். நாங்கள் சென்னையில் இருக்கும்போது சொல்லிகிட்டு இருப்போம், வேர்ல்ட்ஸ் செகண்ட் லாங்கஸ்ட் பீச்சு மெரினா பீச்சு, ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் பீச்சு அமெரிக்காவில் வெனிஸ் பீச்னு ஒன்று இருக்குது, அதுதான் அப்படி சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ChatGPT கிட்ட கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுது. லாங்கஸ்ட் பீச்சு லிஸ்ட்டில் வெனிஸ் பீச்சும் இல்லை, மெரினா பீச்சும் இல்லை. எவனோ அடிச்சு விட்ருக்கான். அதையும் நான் இது வரைக்கும் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கேன். அதோ தூரமாக கொஞ்சம் லைட்ஸ் தெரியுதே, அதுதான் சாண்டா மோனிகா பியர். இப்போ நம்ம அங்கே நடந்து போக போகிறோம். இப்போ நம்ம சாண்டா மோனிகா பியருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பியரும் ரொம்ப ஃபேமஸ் தான். இதான் சாண்டா மோனிகா பியர். நம்ம அங்கெங்கேயோ இருந்தோம்.
அங்கேருந்து அப்படியே பஸ்லேயே வந்துட்டோம், இங்கே வந்திருக்கோம். ஒன்றும் இல்லை, ஒரு ஹாப்பனிங்கான பிளேஸு, அவ்வளோதான். நம்ம மெரினா பீச் இருக்கிற கடைகள் மாதிரி இருக்குது. ஹரே கிருஷ்ணா இங்கேயும் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சாண்டா மோனிகா பியரை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. இனி டைரெக்டாக மெட்ரோ பிடிச்சி வீட்டுக்கு போக வேண்டியதான். டைம் ஆல்மோஸ்ட் 7:20 ஆகுது. ப்ராபப்ளி ஒரு 8:30 9 நான் வீட்டுக்கிட்ட போயிடுவேன்னு நினைக்கிறேன். நானும் பல மணி நேரமாக மெட்ரோவில் போயிட்டுருக்கேன். மணி இப்போது 9 ஆச்சு. அதான் முக்கால்வாசி வெளி வந்திருக்கேன். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் ரைட் இருக்குது. அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் வாக் இருக்குது. 9:30க்கு வீட்டுக்கு போயிடுவேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கேன். ஸோ என்னுடைய மெட்ரோ பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு நான் இப்போ மறுபடியும் நேற்று சுற்றின இடத்துக்கே வந்துட்டோம். இந்த ஹாலிவுட் பலிவியாடு ஃபுல்லாக ஸ்டாராக இருக்குமே, அந்த பேவ்மெண்ட்டுக்கு பக்கத்தில் தான் ரூமு. குட் நைட்.